லோக்சபா மற்றும் சட்டசபைகளில் மகளிர் இடஒதுக்கீடு வழங்க 2023 செப்டம்பர் மாதம் மத்திய பாஜக அரசு சட்டம் இயற்றியது. இதனை வரும் 2029 ஆண்டு லோக்சபா தேர்தலில் அதனை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கு வசதியாக தற்போது லோக்சபா எம்பிக்களின் மொத்த எண்ணிக்கையான 543 இருந்து 850 உயர்த்துவது எனவும் இதற்காக அரசியல் சட்டத்தின் 81வது பிரிவை திருத்துவது எனவும் மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த மாற்றங்கள் வரும் 2029 ஆண்டில் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக இந்த திட்டத்திற்கு நேரடியாக ஆதரவு கொடுத்தாலும் மறைமுகமாக எதிர்ப்பாகவே கூறப்படுகிறது. பெண்கள் அரசியலுக்கு வந்திருந்தாலும் அவர்களுக்கான ஆதரவு பொறுத்தவரையில் பலமாக இருப்பதை விட அவர்களை ஒரு பினாமியாகவே வைத்திருக்கிறார்கள். பெண்களை அவமதிக்கும் வார்த்தைகள், தாக்குதல்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் போன்றவை அரசியலில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக 1989 மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை சட்டப்பேரவையில் நடந்த சம்பவம் போன்றவை பெண்களுக்கு எதிரான அச்சுறுத்தல் சூழலை காட்டுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு பெண்களின் நிலையை மாற்றி அவர்களை பெண்கள் சக்தி என கருதி முன்னேற்றத்தின் வழியில் மகளிர் இடஒதுக்கீடு மூலம் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்கப்பட்டதால் அவர்கள் நேரடியாக அரசியலில் அதிகாரம் பெறும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. மேலும் லக்பதி தீதி போன்ற திட்டங்கள் மூலம் பெண்கள் பொருளாதார ரீதியாக வலுப்படுத்தப்படுகின்றனர். பாதுகாப்பு விஷயத்தில் பெண்களை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஸ்வச் பாரத் திட்டம் மூலம் கோடிக்கணக்கான கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன. சேஃப் சிட்டி திட்டங்கள் மூலம் நகரங்களில் பாதுகாப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளது. மொத்தத்தில் பெண்கள் உதவி பெறுபவர்கள் என்ற நிலைமையிலிருந்து நாட்டை முன்னேற்றும் சக்தி என்ற நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியே என்று கூறப்படுகிறது. பெண்களின் மரியாதை இப்போது ஒரு சலுகை இல்லை, அது சட்டத்தால் பாதுகாக்கப்படும் உரிமை என்றே கூறப்படுகிறது. மத்திய பாஜக அரசை பொறுத்தவரையில் முழுக்க பெண்களின் பாதுகாப்பும் அவர்களின் உரிமையும் விட்டுக் கொடுக்காமல் கொண்டு செல்வதில் மட்டுமே கவனம் செலுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு பெண்களும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர்.